Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு பசிம் ருசிமில் அதிரசம் எப்படி தட்டுறது எப்படி வேக வைக்கிறது அப்படின்றதுக்காக டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அதிரசம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது லாஸ்ட் வீடியோ இருக்குது என்னோடது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதிரசம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த அதிரசம் எப்படி தட்டுறதுங்கிற இந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் தீபாவளியை இந்த சாஃப்டான அதிரசத்தோட அசத்துங்க. வாங்க பார்க்கலாம். மாவு ப்ரிப்பேர் பண்ணி 2 days வெளியில் புளிக்க வச்சுட்டு 2 daysக்கு அப்புறம் ஒரு 3 days ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இப்போ எடுத்திருக்கேன். இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 minutes ஆகுது. இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுருக்கேன். அடுப்பு ஆயில் வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் சாமிக்காக பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சாச்சு. ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இன்னொரு விஷயம் சாமிக்காக செய்வாங்க. என்னென்னா, நம்ம என்ன பலகாரம் செய்ய போகிறோமோ அந்த மாவை எடுத்து அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சோன்னு பிள்ளையார் செஞ்சு அடுப்பு மேலே வைப்பாங்க. இதுவும் சாமியை வேண்டிட்டு நல்லா பலகாரம் வரணுன்றதுக்காக. இந்த மாதிரி பாலித்தீன் திக்கான பை ஒன்று எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம அதிரசம் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபைல் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பாலித்தீன் பேப்பரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல உருண்டையாக உருட்டி வழவழன்னு உருட்டிட்டு சென்டரில் வைக்கணும். இந்த கேப் இருக்கணும் அந்த சைடு, அப்படி க்ளோஸாக வைக்கக்கூடாது. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காஃபி ஃபில்டர் அல்லது டம்ளர் அதோட பேக் சைடால் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரவுண்டாக ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வரதுனால இது மாதிரி செய்கிறதுனால நம்ம கையில் விரல்களால் ப்ரெஸ் பண்ணும்பொழுது அங்கங்கே ஈவனாக இருக்கும், இம்ப்ரெஷன் விழும். அதெல்லாம் இல்லாமல் இது ரொம்ப ஈவனாக தட்டுறதுனால அது வேகிறதும் நல்லாயிருக்கும். அங்கங்கே ஓட்டையெல்லாம் விழாமல் சூப்பராக இருக்கும் அதிரசம். அதுக்கு தான் இந்த மாதிரி தட்டுறது ரொம்ப ஈஸியும் கூட இது. இப்போ இன்னொரு அதிரசம் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வழவழன்னு உருட்டி எடுத்துக்கலாம். மாவை இப்படி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். பாலித்தீன் திக்காக இருக்கிறதுனால அதில் ஒட்டாது. நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, பாலித்தீன் தின்னாக இருந்தால் அதில் ஒட்டும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி திக்கான பாலித்தீனாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல ஷேப் கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 விரலால் எடுத்தாலே அது சூப்பராக வந்துடும். ஆயிலில் ட்ரா பண்ணிடணும். நல்லா ஆயில் காஞ்சிருக்கணும், சூடு ஏறி இருக்கணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போகும், உடனே 2 செகண்ட்லேயே மேலே வந்துடும். மேலே வந்தோடனே நம்ம பரட்டி விட்டுறணும். இதை பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் பரட்டி விட்டோடனே. அது மேலே வந்துட்டு நல்லா ஆயில் இந்த மாதிரி ஊற்றுறதுனால உள்ள மாவாக இல்லாமல் நல்லா வேகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் மாவு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். இந்த அதிரசம் நல்லா நின்று வேகும். அந்த காலத்துலலாம் அதிரசம் டக்குன்னு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நல்லா நின்று வேகும். ஏன்னா நம்ம பாகு வெல்லமும் அந்த மாவு அரிசியும் சேர்க்குறதுனால கண்டிப்பாக அது நின்று நல்லா பொறுமையாக வேகும் சூப்பராக. இந்த மாதிரி கலர் வந்தோடனே, அதிரசம் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்த பிறகு ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. ஓரளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபில்டரில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அப்படி வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ், ரொம்ப லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் கொடுக்கும்போது ஆயில் ஃபில்டர் ஆகிடும், சாஃப்டாகும் அதிரசம். ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதிரசம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிரசத்துக்குமே இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக வச்சு எல்லா மாவையும் அதிரசமாக தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு அதிரசத்துக்கும் அந்த பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுற ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அது 2 விஷயத்துக்காக. ஒன்று ஆயில் ஃபில்டர் ஆகும், இன்னொன்று வந்துட்டு என்னென்னு கேட்டாக்கா அந்த உப்பி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி அதை அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே பிச்சுட்டு வரும் மேலே மாட்டோம். நல்லா அதிரசம் ஃபார்ம் ஆகாது. சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான அதிரசம் ரெடி. அதிரச மாவை 2 நாள் வெளியில் புளிக்க வச்சுட்டு அட்லீஸ்ட் 1 நாளாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா
தட்டுங்க. குட் ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஷேப் கிடைக்கும், தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதிரசம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது பாக்ஸுக்கு அடியில் ஒரு சின்ன பிளேட் போட்டுட்டு மேலே வந்துட்டு அடுக்கி வைங்க. ஒரு நாள் ஆன பிறகு அதை வந்து வேறு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்படியே அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடியில் ஆயில் செட் ஆகும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதிரசம் செஞ்ச அன்றைக்கே சாப்பிட்டா ஹார்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 days விட்டுட்டு 2 daysக்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த அதிரசத்தை கற்றுக்கட்டும். இந்த தீபாவளி அதிரசத்தோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். சாஃப்டான சூப்பரான அதிரசம் எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.